தேங்க்ஸ். உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது ஏதோ ரிலேட்டிவ் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. நம்ம கொஞ்சம் கேஷுவலாக பேசலாம், ஓகே? இங்கே எவ்வளோ பேர் லவ் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க? ஏய் மிஸ்டர் மகாதேவ் சார், உங்கள் பயோகிராஃபியில் பல லவ் ஸ்டோரிஸ் வருது. இப்போ சும்மா இருக்கீங்க. அது கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த மியூச்சுவல் மேக்னெட்டிக் சார்ம், தினம் தினம் பார்க்கணுன்ற துடிப்பு, அடிக்கடி பேசணுன்ற தவிப்பு, கல்யாணத்துக்கு அப்புறம் அதே லெவலில் இருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா? ஏன் தயங்குறீங்க? அவனை கை தூக்குங்க. ஓகே, முதல்ல நான் தைரியமாக கை தூக்குறேன். ஏன்னா என் பொண்டாட்டி இப்போ இங்கே இல்லை, பயப்படாமல் தூக்குவேன். மிஸ்ஸஸ் நாராயணமூர்த்தி, அப்புறம் எங்கேயாவது உண்மை பேச விடுங்க. ஓகே, இப்போ கொஞ்சம் நம்ம அம்மாவை பற்றி பேசலாம். பெத்த புள்ள மேலே பாசம் வைக்காத அம்மா உண்டா? அதே அம்மா சின்ன வயசுல நம்மளை மிரட்டி சாப்பிட வச்சிருப்பான், அதட்டி படிக்க வச்சிருப்பான், சேட்டை பண்ணா தூக்கி போட்டு மிதிச்சிருப்பான். அப்போ நாமளும் அம்மாவை திட்டிருப்போம். இருந்தாலும் அம்மா நம்ம மேலே வச்சிருக்கிற பாசமோ, நாம அம்மா மேலே வச்சிருக்கிற பாசமோ எப்போவாவது குறைஞ்சிருக்கா? என்னதான் சகல வசதிகளோட நீங்க இங்க செட்டில் ஆயிருந்தாலும் இந்த நாடு காதலி மாதிரி, ஆனா இந்தியா அம்மா மாதிரி. இந்தியாவில் ஊழல், லஞ்சம், மதவெறி, மொழிவெறினா உடனே கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான பிரச்சனை இங்க இருக்கு. என்ன உடைய கவர்மெண்ட் நாட்டோட இந்த குறைகளை சரி செய்ய முழு மூச்சா இறங்கி இருக்கு. அதுல உங்க பங்கும் இருக்கணும். இங்க செட்டில் ஆன பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இந்தியாவோட வளர்ச்சிக்கு உதவுங்க. மை கவர்மெண்ட் வில் சப்போர்ட் யூ. டு இன்ஸ்பயர் யூ, ஐ வுட் லைக் டு இன்ட்ரடியூஸ் ஃபியூ ஜென்டில்மேன் ஹியர். இந்தியன் சென்செக்ஸில் அம்புக்குறி மேலே இருக்கணுமா கீழே இருக்கணுமா இவங்க கம்பெனிஸ் தான் தீர்மானிக்குது. மிஸ்டர் விஜய் மார்க் உலக பணக்காரர்களில் 7வது இடம். எல்லா நாட்டிலையும் சொத்து வாங்க சம்பாதிச்சதெல்லாம் இந்தியாவிலே மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார். ரப்பர்ல கிங் மிஸ்டர் அருண் சாமிநாதன், அவர் பிறந்த டிஸ்ட்ரிக்ட்ல வளர்ச்சியான 17 கிராமங்களை தத்தெடுத்திருக்கார். இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டேட்ல இந்த கிராமங்கள் தான் விவசாயத்தில். மிஸ்டர் ராஜன் மகாதேவ், இவர் என்ன பிஸ்னஸ் செய்கிறாருன்னு சொல்றதை விட என்ன செய்யலன்னு சொல்றது தான் ஈஸி. எந்த கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்தாலும் தொழில்துறையில் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறப்போ இவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்போம். ஸோ இவர் ஒரு சம்பளம் வாங்காத அட்வைசர். வீட்டுக்காக உழைக்கிறது கடமை, ஆனால் நாட்டுக்காக உழைக்கிறது தான் பெருமை. ஸோ பி ப்ரவுட் டு பி an Indian and invest in India. ஜெய் ஹிந்த். குட் ஸ்பீச். என்ன அபி, ட்ரைனிங் ட்ரிப்பா? அடுத்த வாரிசு ரெடி பண்ணுறாரா டேடி? சான்ஸே இல்லை அங்கிள். அவர் என்ன காரில் கூட ஏற்ற மாட்டேங்கிறாரு. அவர் ஸ்பீச் லைவாக பார்க்கணுன்னு டூப் போட்டு நானாக தொத்திக்கிட்டு வந்தேன். அது டூப், நான் நிஜமாக எதுக்கு வந்தேன்? அங்கிள், உங்கள் வயசுக்கு அதெல்லாம் நீங்கள் கேட்கவும் கூடாது, நான் சொல்லவும். ஓகே ஓகே, நான் கேட்கவும் இல்லை, நீ சொல்லவும் வேணாம். Secure Indian Prime Minister! Emergency distress! All units to B! Secure exit! Secure exit B! Abba! Enna udunga! Sir, come with me, sir! Sir! Clear! Go at the front! Go at the side! Go! Chariot! Vivek, just cover him up! Come on! Go! Open the door! Clear! Chariot en route! Escorting the Prime Minister en route to the Presidential Palace. தற்போது லண்டன் மேயர் இந்திய பிரதமரை சந்திக்க வந்திருக்கிறார். I'm extremely sorry, Mr. Prime Minister. This should never have been allowed to happen in our country.
It's all right. It could have happened anywhere. I don't know how you remain so calm. It's quite simple. I am not dead. Well, I don't want to take much of your time. Good day. Goodbye, sir.